2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் முதல் நாக் அவுட் சுற்று முடிவுக்கு வந்துவிட்டது. ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றிலிருந்து 16 அணிகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறியிருக்கின்றன. ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றின் கடைசி நாளிலும் சில பரபரப்பான போட்டிகள் அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா அணியை கூடுதல் நேரம் வரை எடுத்து சென்று சவால் கொடுத்தது தங்கள் முதல் உலக கோப்பையில் ஆடிய கேப் வெர்டே. மியாமில் நடந்த போட்டியில் கேப் வெர்டே அணியை எதிர்கொண்டது அர்ஜென்டினா. ஆரம்பம் முதலே இந்த போட்டியில் அர்ஜென்டினா அணியை ஆதிக்கம் செலுத்தியது. இந்த தொடரில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்த போட்டியிலும் தன்னுடைய அசத்தலான ஆட்டத்தால் பெரும் தாக்கம் ஏற்படுத்தினார். தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருந்த அவர் 29வது நிமிடத்தில் கோல் அடித்து தன் அணிக்கு முன்னிலை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல் பாதி 1-0 என முடிந்தது. அந்த பாதையில் முழுக்க டிஃபென்ஸிலேயே கவனம் செலுத்திய கேப் வெர்டே அணி இரண்டாவது பாதி தொடங்கியதும் அட்டாக்கில் கவனம் செலுத்தியது. தொடர் முயற்சிகளுக்கு பிறகு 59வது நிமிடத்தில் டெராய் டுவர்டே கோல் அடித்ததில் ஆட்டம் சமமானது. அதன்பின் அர்ஜென்டினா தொடர்ந்த இரண்டாவது பாதியில் முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தது. ஆனால் அதை கேப் வெர்டே கோல்கீப்பர் ஒசினியா தடுத்துக் கொண்டே இருந்தார். இறுதியில் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிந்தது. அதனால் ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் 2வது நிமிடத்தில் லிசாண்ட்ரோ மார்டினஸ் கோல் அடித்து அர்ஜென்டினாவுக்கு மீண்டும் முன்னிலை ஏற்படுத்தினார். ஆனால் மீண்டும் ஆட்டத்தை சமனாக்கியது கேப் வெர்டே. 103வது நிமிடத்தில் சிட்னி லோபஸ் கப்ரால் பாக்ஸிங் ஓரத்தில் இருந்து அடித்த அட்டகாசமான ஷாட் கோல் ஆனது. கூடுதல் நேரமும் சமனில் முடிந்துவிடுமோ என்று நினைத்திருந்த நிலையில் 111வது நிமிடத்தில் கிடைத்த கார்னர் அர்ஜென்டினாவுக்கு 3வது கோலை பெற்றுக் கொடுத்தது. அந்த கோல் அவர்களின் வெற்றியையும் ரவுண்ட் ஆஃப் 16 இடத்தையும் உறுதி செய்தது. அர்ஜென்டினா போட்டியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினாலும் மக்களின் மனதை வென்றது என்னவோ கேப் வெர்டே அணிதான். இந்த உலக கோப்பையில் அவர்கள் விளையாடிய 4 போட்டிகளில் ஒன்றில் கூட அவர்கள் 90 நிமிடத்தில் தோற்கடிக்கப்படவில்லை. கத்துக்குட்டியாக கருதப்பட்ட அந்த அணி ஸ்பெயின், உருகுவே, அர்ஜென்டினா போன்ற பெரிய அணிகளுக்கு சவால் கொடுத்தது. அந்த அணியின் கோல்கீப்பர் ஒஸ்னியாவும் 18 சேவுகள் செய்து ரசிகர்களின் அன்பை பெற்றார். இந்த உலக கோப்பையின் மறக்க முடியாத அணியாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அர்ஜென்டினா கேப் வெர்டே ஆட்டம் கூடுதல் நேரத்திலேயே முடிவாகி இருந்தாலும் மற்றொரு தென் அமெரிக்க அணியான கொலம்பியா 90 நிமிடத்திலேயே வெற்றி பெற்றது. அதே சமயம் அதற்கு முன் நடந்த ஆஸ்திரேலியா எகிப்து ஆட்டம் ஷூட் அவுட்டில் தான் முடிவானது. டல்லாஸ் ஸ்டேடியத்தில் நடந்த ஆஸ்திரேலியா எகிப்து ஆட்டம் ஆரம்பம் முதல் சரிசமமாக சென்றது. 2 அணிகளும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பந்தை தங்கள் வசம் வைத்திருந்தன. முதல் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை பந்தை தங்கள் வசம் வைத்திருந்த எகிப்து அணி 13வது நிமிடத்திலேயே முன்னிலை பெற்றது. அந்த அணியின் விங்கர் எமாம் அஷோர் பெனால்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்து கோல் அடித்தார். முதல் பாதியின் 2வது கட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் அவர்களால் அதை கோலாக மாற்ற முடியவில்லை. 2வது பாதி தொடங்கியதும் ஆஸ்திரேலியா அவர்களின் ஆட்டத்தை ஆரம்பித்தது. ஆஸ்திரேலிய வீரர் ஓனில் ஃபவுல் செய்யப்பட்டதால் அவர்களுக்கு ஃப்ரீ கிக் வாய்ப்பு கிடைத்தது. அதை தடுக்க முற்பட்ட எகிப்து வீரர் முகமது ஹேனி மீது பட்ட பந்து கோலுக்குள் விழுந்தது. அதனால் ஆட்டம் சமமானது. அதன் பிறகு அந்த இரு அணிகளுமே மாறி மாறி கோல் அடிக்க முயற்சி செய்தன. ஆனாலும் கோல் விழவே இல்லை. 90 நிமிடங்களில் ஆட்டம் முடிவாகாத காரணத்தால் ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது. கூடுதல் நேரத்திலும் இரு அணிகளாலும் கோல் அடிக்க முடியாததால் போட்டி பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு சென்றது. முதலில் ஆஸ்திரேலியா அணி ஷூட் அவுட்டுக்கு செல்ல முதல் வாய்ப்பையே ஹாரி சோட்டர் தவறவிட்டார். அந்த அணியின் 4வது வாய்ப்பை லூகாஸும் தவறவிட்டார். அதே சமயம் முதல் 4 எகிப்து வீரர்களுமே தங்கள் பெனால்டிகளை சரியாக எடுக்க ஷூட் அவுட்டில் 4-2 என வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது எகிப்து அணி. கன்சாஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் நடந்த மற்றொரு போட்டியில் கொலம்பியா மற்றும் கானா அணிகள் மோதின. இந்த போட்டியில் 1-0 என்ற கணக்கில் தான் வென்றது என்றாலும் போட்டியில் கானா அவர்களுக்கு பெரிதாக சவால் தரவில்லை. மொத்தம் 90 நிமிடங்களிலுமே அந்த அணி டார்கெட்டை நோக்கி ஒரு ஷாட் கூட அடிக்கவில்லை. முழுவதும் அந்த அணி டிஃபென்ஸில் கவனம் செலுத்தியதால் அவர்களால் அட்டாக் செய்ய முடியவில்லை. அந்த அணி டிஃபென்ஸில் கவனம் செலுத்திய காரணத்தால் தான் கொலம்பியாவாலும் அதற்கு மேல் கோல் அடிக்க முடியவில்லை. ரவுண்ட் ஆஃப் 32ல் பல அட்டகாசமான போட்டிகளை கொடுத்திருக்கிறது. அது ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றிலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடக்கும் முதல் போட்டியில் கனடா அணி மொராக்கோவை எதிர்கொள்கிறது. அந்த ஆட்டம் இரவு 10:30 மணிக்கு தொடங்கும். அடுத்த போட்டி நள்ளிரவு 2:30 மணிக்கு பிலாடெல்பியா ஸ்டேடியத்தில் நடக்கிறது. அதில் பிரான்ஸ் அணி பராகுவேயை எதிர்கொள்கிறது.
இன்று காலையில் மெஸ்ஸி அதிரடி காட்டியிருக்கும் நிலையில் அடுத்ததாக எம்பாப்பேவின் அதிரடியை காண கால்பந்து ரசிகர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.